அடிக்கிற வெயில்ல சும்மா கிடக்க முடியாம ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சு சாப்பிட்டுட்டே தான் இருக்கணும் போல தோணுது. அதுக்கு பதிலாக தான் இன்னைக்கு நான் வந்து கடல் பாசி புட்டிங் தான் செஞ்சு சாப்பிட்டுருந்தேன். அப்புறம் என்னங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்தாலாம், நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா, இது ஒவ்வொரு பைட்டுமே அவ்வளோ டேஸ்ட்டா இருந்துச்சுங்க. உண்மையாலுமே சொல்றேன் டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. நம்மளோட பேஜ நெறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஜஸ்ட் ஒரு ஃபாலோ பட்டன தட்டி விட்டுருங்க. அப்பனா தான் எனக்கும் வீடியோஸ் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மக்களே நீங்க வந்து பால் பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் வந்து காய வச்சுக்கங்க. இதில எதுவும் தண்ணி சேர்க்க வேணாம். கடல் பாசிய வந்து ஜஸ்ட்டு ஊற வச்சுருங்க ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே. அதிலேயே பார்த்தீங்கன்னா சர்க்கரைய சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. கடல் பாசியுமே சேர்த்து. இது நல்லா கொதிஞ்சு கடல் பாசி கரைஞ்சு வந்த ஸ்டேஜில நீங்க ரோஸ் மில்க் ஃப்ளேவர் இருந்தா ரோஸ் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கங்க. இதுக்கிடையில எனக்கு கொஞ்சம் நெறைய வேலை இருந்துச்சு. இதிலேயே 2 ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால இது பண்ணியிருந்தேன். பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா டீயும் போட்டுக்கிட்டு இருந்தேன். கடல் பாசி பார்த்தீங்கன்னா, நல்லா வெந்து அது பாலோட மிக்ஸ் ஆகணும். அப்பனா தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இத வடிகட்டி அதாவது சேர்த்துக்கங்க ஒரு பாத்திரத்தில. இது கூடயே பார்த்தீங்கன்னா, கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்தீங்கன்னா, இன்னும் சூப்பரா இருக்கும். டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். இது கூடயே பார்த்தீங்கன்னா, ரோஸ் மில்க் 2 எசன்ஸ் வந்து போட்டுட்டேன். அதோடயே பார்த்தீங்கன்னா, மில்க் சேர்த்து அதுக்கு மேல இருக்கிற நுரையெல்லாம் எடுத்துட்டு, ஃப்ரிட்ஜில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலேயே நான் வச்சிருந்து சாப்பிட்டேன். டேஸ்ட்டுக்கு சூப்பரா இருந்துச்சு. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல